Hi everyone, warmly welcome to my channel. இன்றைக்கு நான் சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி இறைச்சி சாம்பல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பிரியாணிக்குண்டு மட்டும் இல்லை, எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் அதுக்கு பெஸ்ட் சைட் டிஷ் ரெசிபியாக இந்த இறைச்சி சாம்பல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கிறேன். அதை இது மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இறைச்ச வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு சட்டியில் இறைச்செல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இறைச்சி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இறைச்சி நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் இந்த இறைச்செல்லாம் பொரித்து எடுத்துக்கிடுவோம். ஒரு சட்டியில் எண்ணெயை சூடாக்கிட்டு அவிச்ச இறைச்செல்லாம் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா முருவாக பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்களுக்கு மிச்ச நாளைக்கு இந்த இறைச்சி சாம்பல் வச்சுக்கிற எலுமாவும். அடுத்து நாங்கள் வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிற வேணும். நான் 1/4 கிலோ இறைச்சிக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து இது மாதிரி நல்லா மெல்லிசாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் பொரிக்கக்குள்ள மிச்சமே கவனமாக இருங்க. வெங்காயம் கருவிச்சுன்னு சொன்னால் எல்லாமே கசப்பாவிடும். இந்த மாதிரி ஒரு அளவில் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் போதும். வெங்காயத்தை 2 பேட்சாக பொரிக்கிறீங்கன்னு சொன்னால் தைனம் பொரிச்சதில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்த பிறகு நீங்கள் அடுத்த பேட்சை போட்டு பொரிச்சிடுங்க. இப்படி செய்கிறதால வெங்காயத்துலேருந்து எந்த ஒரு கருவின கசப்பு தன்மையுமே வராது. இறைச்சி சாம்பலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ரம்பையும் கருவேப்பிலையும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் பொரித்து எடுத்துக்கோங்க. ரம்பு கருவேப்பிலோட கலர் மாறிடக்கூடா, அப்போ தான் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்கும். அடுத்து பொரிச்செடுத்த இறைச்சி துண்டெல்லாம் ஒரு பிளெண்டர் கப்புக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி அளவில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பொரிச்ச வெங்காயம், பிளெண்ட் பண்ண இறைச்சி, கட்டர் தூள், தேசிக்காய் சாறு, பொரிச்செடுத்த ரம்ப கருவேப்பிலை எல்லாமே ரெடி. அடுத்து நாங்கள் இறைச்சி சாம்பல் செஞ்சிடுவோம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். அதில் பொரிச்ச வெங்காயம், பிளெண்ட் பண்ண இறைச்சியும் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கட்டர் தூள், 1 டீஸ்பூன் தேசிக்காய் சாறு, அதோட பொரிச்ச ரம்ப கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உரப்பு புளிப்புட அளவுகள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சு குறையலும். அதே மாதிரி உங்களுக்கு உப்பும் போதான்னு சொன்னால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு தூள் சேர்த்து நீங்கள் கலந்து குறவும் மேலும். டேஸ்டியான இறைச்சி சாம்பல் ஈஸியாகவே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் அண்ட் டேக் கேர்.